ஹலோ மக்களே, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேவதை பிள்ளைகள் வந்து பயங்கரமாக பப்ளிக் எல்லாம் மிரட்டி காவல்துறை எல்லாம் தேவதைன்னு எல்லாம் பேசி அப்படி வந்து தரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. இதே இடத்துல வந்து ஒரு பையன் இருந்திருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சபரிவர்மனை வந்து எப்படி அடிச்சு கொலை பண்ணிச்சிருமோ இதே மாதிரி போலீஸ் வந்து அடிச்சு கொலை பண்ணியிருக்கு. ஆனால் இதே வந்து ஒரு பெண்ணுனால அவங்க கஞ்சா அடித்தாலும் பிரச்சனை இல்லை வந்து மது அடித்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பையன்மார்களுக்கு ஒரு நியாயம், பெண்களுக்கு ஒரு நியாயம். இதை எங்கே போய் நான் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு நிலவரம் வந்து இப்போ பெண்கள் வந்து தலைவிரிச்சு ஆடியாங்க. பள்ளி வளாகத்துக்கு உள்ள வந்து மதுவை குடிக்கிறது, அது இது மாதிரி வந்து கஞ்சாயை போட்டுட்டு வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணி இது மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய லெவலில் போயிடும் பிறகு பிரச்சனைகள் ஆயிரும், அரசியலாக மாறிடும் பிறகு. அதனால வந்து இது பண்ண மாட்டாங்க. இதே இடத்துல பையன் இருந்திருந்தா இதுக்கு முன்னே குறைய பண்ணியிருப்பாங்க, தூக்கு தண்டனை எல்லாம் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட தேவதை பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்படணும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் பதிவு செய்யுங்க மக்களே. அனைத்து சொந்தங்களுக்கு நன்றி.